ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெய்னுல் ஸ்பீக்ஸ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு பிளாக் பண்ண போகிறோம். அது யாரோடனா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறப்ப அவரோட தான் போகிறோம். சில இடத்துல இந்த வாய்ஸ் எல்லாமே இந்த ட்ராவல் பண்ணுறதுனால இறஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா மியூட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸை நான் ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். சில இடத்துல இந்த மாதிரி வரும், காஷன் மாதிரி வரும், சாரி ஆடியோ நாட் கிளியர் அப்படின்ட்டு. ஸோ அது நிறைய இடத்துல இறைஞ்சலாக இருக்கும். ஸோ நம்ம அது ஃப்யூச்சரில் வீடியோவில் மற்ற இதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு அதாவது நண்பனை வற்புறுத்தி கூட்டு போகிற காரணம் என்னென்னா இயற்கையை ரசிக்கணும். அப்பப்போ ரசித்தாதான் வாழ்க்கையுடைய தத்துவங்கள் விளங்கும். இயற்கை ரசிக்கிற தப்பு இல்லை, ஆனால் டைம்னு ஒன்று இருக்கு. ஒன்று அதிகாலையில் போனோம், அப்படின்னா ஒரு சாயந்தரம் இந்த வெயில் உங்களுக்கு ஏதாச்சும் செய்தா அழகா இருக்கும். பட் ஓகே, இப்போ தான் சாப்பிட்டு வந்துருக்கிறோம், தூங்க வேண்டாம் பண்ணி பிடிச்சி வற்புறுத்தி எழுதிட்டு போறீங்க. அதெல்லாம் செமிக்க வச்சிடலாம். வாங்க, நீங்க வீடியோல நீ பாருங்க, வீடியோ பார்க்கும்போது நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் வரணும் போக போற வரல நம்ம ஃப்ரெண்ட்ஸு இந்த இடத்த பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இது கூமாப்பட்டி மாதிரி கிடையாது, இது வேற, கூமாப்பட்டியோட சூப்பராக இருக்கும், எங்கள் ஊரில் பாருங்கள் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் ஓகே எல்லாம் ஃபைன் தான், பட் நம்ம ஊரை பற்றி நீ பெருமையாக பேச வந்தானே, எதுக்கு நீ கூமாப்பட்டியை பற்றி அதில் இதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதை தான் பேசிக்கிறார் ஆடியோவில். அடுத்ததில் பாருங்கள் என்னென்னு. ஊருக்காரன் தான், பக்கத்து ஊருக்காரன் தான், பட் இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஃப்ரெண்டு கூமாப்பட்டியை விட சூப்பரா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வேற விட்டுட்டாரு. எங்க உண்மையாதாங்க, கூமாப்பட்டி நல்லா இருக்குமா? இது எல்லா இடம் பாருங்க, எல்லாமே இருக்குது நம்ம ஊர்ல. கூமாப்பட்டி என்ன மாட்டீங்க, மலை மட்டும்தாங்க இருக்குது. சரி, ஒரு பக்கம் மலை இருக்குதுங்க, ஒரு பக்கம் கடல் இருக்குதுங்க. ஏங்க பாருங்க இங்க. ஏன்னா அவரை மாதிரி ஏங்கிறிய நீனும் அப்புறம் மாதிரி இல்லைங்க, நம்ம ஏங்க நம்ம ஊர் பாசை தாங்க. இது ஆஃப் ரோடே தான். இது ஊர் இருக்குது உள்ள, ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அந்த கிராமத்தோட சேர்ந்துதான் அந்த ஆறு வருது, அந்த தாமிரபரணி. அந்த இடத்த பாருங்க, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்குது. அந்த வெயில் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி பாருங்க, வெயிலே மறைஞ்சிடும். சரி ஓகே, அங்க போய் பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது, கூமாப்பட்டின்னு சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. பட் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது. நீங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, தண்ணியை குடிச்சு பார்த்தா தெரியுங்க. நீங்க குடிச்சு பாருங்க, சருப்பத்தை தோத்துரும். நான் இங்க குளிச்சுக்கிறேன், புதுசாலாம் வரல, பட் அவர் கூமாப்பட்டின்னு அதோட கம்பேர் பண்ணனால உங்களுக்கு காட்டணும். இதெல்லாம் என்ன நண்பா, குளிக்கலாமா? வாங்க குளிக்கலாம், வாங்க வாங்க. அதுக்குதானே வந்துக்குது. என்னப்பா இடம் எப்படி இருக்குது? இடம் தான் தெரியுமுங்க, அருமையா இருக்குதுங்க இடம். அந்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ள இறங்குனா வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிற ஸ்ட்ரெஸ்லாம் அப்படியே பறந்து போயிடும். பறக்குமா? கண்டிப்பா பறக்கும். ஸ்ட்ரெஸ் கூட தான் இருக்கு, பண்ணாத. வாங்க குறைச்சிடலாம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இறங்கி பார்க்கலாம். நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் இறங்குங்க, அதுக்கப்புறம் நான் இறங்குறேன். அதாவது 2 இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு. இந்த இடம் இருக்குது, இது தலை வரைக்கும், தலை வந்துற மாதிரி இருக்கும். சரி, ஆனா சேஃப் தான். அதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா வச்சுங்களேன், அங்கேயும் இடுப்பளவும் இருக்கும். எங்க குளிக்கலாம்? எனக்கு எங்க குளிச்சாலும் ஓகே, சேஃபா வீட்டுல குளிக்கணும் அவ்வளவுதான். இங்கேயே குளிச்சிடும். நம்பிக்கை இல்லை இவர் நம்பி, அதனாலதான் அவரை இறக்கி விட. நண்பா எப்படி இருக்குது? நான் தான் சொன்னேன், நண்பனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இறங்கி காட்டிக்கிறேன். ஏன்டா அவனை எந்த கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனை எப்படி கூட்டு வந்தோம்னா அதே மாதிரி கூட்டு போய் வீட்டில் விடணும். இல்லாட்டா அடி விழுந்துடும் வீட்டில். அதான் இங்கே பாருங்க, இது தண்ணி இங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்குது. ஆமா வருது. இந்த டேம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது தண்ணி இப்போ குறைஞ்சிட்டீங்கன்னா நிற்க முடியாது. ஆமா, இப்போ ரொம்ப குறைஞ்சி, நீ கழுத்து வரைக்கும் சொன்னீங்க. அப்போ ஆமா, அது தண்ணி குறைஞ்சிட்டு இது நல்லா நம்ம இந்த பாலத்துல இருந்தா குதிக்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு தண்ணி இருக்கும். இது தரதான். இதுல சேஃப், ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப். இதுல சகதியெல்லாம் கிடையாது, எதுவுமே குழி எதுவுமே கிடையாது. சேஃபா அழகா குளிக்கலாம். ஏங்க நான் தான் சொன்னேன், கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி. இங்க பாருங்க, அந்த ஊரை பாருங்க, தண்ணிய பாருங்க தெளிவா இருக்கும். புரிய பாருங்க, நான் உள்ள இறங்குவா பாருங்க, தண்ணி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். நான் உள்ள வரேன், வாங்க வாங்க. இந்த இடம் சேஃபா? ஃபர்ஸ்ட் இந்த இடம் சேஃப்னா இங்க பக்கத்துல எல்லா
எல்லா கிராமங்களும் இருக்குது. சரி, இங்க வந்து ஃபேமிலி இங்க குளிக்கலாம். ஃபேமிலி ஆக்சுவலி இங்க இங்கேயும் குளிக்கலாம். அங்கதானே சொன்னாங்க, அந்த கொஞ்சம் தள்ளி. ஆமா, அந்த இடத்துல ஒரு தர்காவும் ஒரு கோயிலும் இருக்கும். ஓகே, அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபேமிலியோட சந்தோஷமா நல்லா சேஃபா குளிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, அப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு வந்துடுவா? அங்கே ஆமா, ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்க வந்துருங்க. அது அந்த இது நான் எதுவும் சொல்லல. ட்ரெஸ் எடுத்து இங்க பக்கத்துல வச்சுட்டா நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படியே வரும்போது பைக் சாவி எடுத்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே, எல்லாம் எடுத்து வந்தாச்சு. இல்ல பைக் சாவி நீங்க வச்சு யாரா எடுத்துருப்பா, நான் ஓடி பிடிச்சிருவேன். எப்படி நீங்க மராத்தான் அப்படி சொல்ற? ஓட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அது கேட்க மறந்துட்டு. நீங்க இது வரைக்கும் எத்தனை மராத்தான் ஓடிக்கிறீங்க? இது வரைக்கும் 21. 21? ஆமா. ஆனா மச்சான், நீ உண்மையிலேயே ரொம்ப மெலிஞ்சிட்டடா. அப்ப ரொம்ப அழகா இருப்பா. ஒரு 16 கிலோ குறைஞ்சிக்கிறேன் ப்ரோ. அப்பா, பெரிய விஷயம் அது. உங்ககிட்ட நாங்க மோட்டிவேஷன் தான். உங்ககிட்ட இது வந்து எடுத்தே ஆகணும். நாங்க கண்டிப்பா எதை எடுத்தாகணும்? ஓடுறது எடுத்தாகணும். நீங்க சொல்றீங்களே என்கிட்ட மோட்டிவேஷன் எடுக்கிற மாதிரி, நான் உங்ககிட்ட இந்த கண்டிப்பா. ஓகே, அதாவது ஓடுறது வந்து எல்லாருக்கும் அத்தியாவசியம் ஒன்று. கண்டிப்பா ஓடினா உங்களுக்கு வந்து நீங்க டாக்டர் கிட்ட போறது வந்து கம்மியா, ரொம்ப தேவையே படாது. டாக்டரே படாது. முடிஞ்சு நான் இறங்கலாமா நம்பி? கண்டிப்பா வாங்க, நான் நிக்கிறேன் தைரியமா. உங்களை விட மாட்டேன். உங்களுக்கு எப்படியாவது பிடிச்சிருவாங்க. ஐயா, நீச்சல் தெரியும் தானே உங்களுக்கு? லைட்டா, குழப்பம் இல்லை. என்ன மச்சான், எப்படி இருக்குது மச்சான்? எனக்கு இடம் புதுசுலாம் கிடையாது, பழசுதான். நான் வந்திருக்கிறேன். பட் நீ வந்து எக்ஸ்ட்ரா பில்டியை கொடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கூமாப்பட்டின்னு சொல்ல. எதுக்கு நம்ம சொல்லணும்? நம்ம ஊர் நம்மளுக்கு ஸ்பெஷல். எதுக்கு கூமாப்பட்டி கம்பேர்? கூமாப்பட்டி ஏன்டா இப்போ அதான் ட்ரெண்டா இருக்குது. மக்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து அதை தான் யூஸ் பண்றாங்க. இப்போ குற்றாலத்துக்கு போறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு அந்த வேர்டு கிடைச்சிட்டு, அந்த வேர்டு கிடைச்சதுனால அதையே சொல்றாங்க. நம்ம இதை பொறையூர் நீ இதை பண்ணி விட ட்ரெண்ட் ஆகி. நம்ம ஏதாச்சும் ஒரு புது வேர்டை தான் போட்டு விடணும். இங்க தண்ணி வருதுல, அந்த தண்ணியை காட்டு. அந்த பாரு எப்படி வருது பாரு. அதுதான் எவ்வளவு நேச்சரா இருக்கு பாரு. நீ தண்ணி இறங்குனே எப்படி இருந்துச்சு? சில்னஸ் சூப்பரா இருக்குது. கீழே மீன் ஓடு தெரியுதா? மீன் ஓடுது. போனை தான் உள்ள விட்டா தெரியும். வேணாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்ல, வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இல்ல. இது நார்மல் போன் தான். இல்ல, இந்த தண்ணியில போன் விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது. அந்த மாதிரி தண்ணிங்க. அப்படிலாம் சொன்னா அடிச்சிருவாங்க. பாத்துக்க, வேண்டாம். நம்மளுக்கு இருக்கிறத மட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்போம். ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா, வந்து பார்க்கணும் இந்த இடத்தெல்லாம். அதாவது கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகா மக்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா, இயற்கையை வந்து உபயோகப்படுத்திப்பாங்க. வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அழியாம. சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, எங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் வந்து இந்த இடத்துல குளிச்சுக்கிறாங்க. அந்த ஃபீலிங்ஸே வேற. நானும் குளிச்சுக்கிறேன். புதுசுலாம் உனக்கு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு அப்புறம் குளிச்சது ஞாபகம் எனக்கு. கொரோனாக்கு அப்புறம் உலகமே மாறிட்டு திருப்பி வந்து உலகத்தை தட்டி எழுப்பணும்டா. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ஸோ வாங்க குளிச்சிருவோமா? அடுத்து குளிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மச்சான், இந்த இடத்த நீ காட்டவே இல்லை. இது வித்தியாசமா இருக்குது. இங்க அழகா குளிச்சுக்கலாமாடா? இங்க வந்து இப்பதான் இது போட்டுக்கிறாங்க. இந்த இதை இப்பதான் பில்ட் பண்ணிக்கிறாங்க. இது தண்ணி ஓட ஆரம்பிச்சு, ஜாஸ்தியா தண்ணி வந்துச்சுன்னா இங்க தண்ணி ஓடும். இங்க ஓடாம வச்சுன்னா தண்ணி தெளிவா இருக்கும். பாரு, தண்ணி கலங்கி இருக்குது பாரு. இது அழுக்கு தண்ணி. ஓகே, அது நிக்கிற கட்டி தண்ணி. இந்த தண்ணி வந்து ஸ்மெல் வரும். ஓகே, இங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, தெரியுது. அதேதான், அந்த பக்கம் பாருங்க. ஆனா இது புதுசா கெட்டிக்கிறாங்கப்பா. அது நல்லா இருக்குது. இந்த சைடுல ஆனா இங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குது. ஆனா இதெல்லாம் அழுக்கு. இதுல குளிச்சானா சொறி தான் வரும். ஓகே, தண்ணி ஓடுற தண்ணி தான் நல்லா இருக்கும். ஓடுற தண்ணி நல்லா இருக்கும். இது எல்லாமே தண்ணி தான் இல்ல? இது எல்லாமே தண்ணி தான். நம்ம கிட்ட நம்ம அப்படியே வரும். இதெல்லாம் முன்னாடி வந்து தெளிவா தண்ணி இருந்துச்சு. இது தண்ணி ஓடி வர இது அப்படியே இந்த சைடு ஒதுங்கும். இத யாரும் இது வந்து பராமரிக்கணும். தாமரை பூ இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து நெஞ்ச அளவுக்கு முங்குற அளவுக்கு கூட தண்ணி இருக்கும். இந்த இருக்குல்ல தாமரை பூ. தாமரை பூ அந்த இருக்குது. லோட்டஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சொல்லுவாங்க தாமரை பூ தண்ணியில ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா கூட ஒரு இதுல பேட்டியில சொன்னாங்க. ஆனா தாமரை இங்க வளராம இருக்கணும். அதை புடிங்கி எரியணும். ஏன் எதனால? அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. தாமரை வந்து அது காலை இழுக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லுவாங்க. தாமரை இருந்தானா அந்த இது அந்த பக்கம் போவாதீங்க, எச்சரிக்கையா சொல்லுவாங்க. சரி. இடத்த பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த மரம் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டா வச்சுக்கலாம், இன்னும் அருமையா இருக்கும். அது கவர்மெண்ட் அந்த மாதிரி இது எடுத்து அது பண்ணனா நமக்கு வந்து பின்னாடிக்கிறது எல்லாமே மரம் கிடையாது, ஃபுல்லா தண்ணி மேல மதிட்டிக்குது தாமரைப்பூ.
நம்ம குளிச்சோமே இந்த தண்ணிலாம் தான் ஓடி அப்படியே போகுது. இது முன்னாடி வந்து அந்த சைடு இருக்கும், அந்த மரம் செடியா இருக்குதா அங்க தெரியும், அது அப்படியே தள்ளிக்கிட்டே ஒரு தண்ணி வர 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 இது தாமிரபரணில இருந்து வருது, அங்கேருந்து வருது. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தாமிரபரணி தண்ணியுமே வந்து சில பேர் சொல்லுவாங்க குற்றாலத்துல இருந்து மிக்சட் ஆகி வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதை பத்தி அது தெரியல இல்ல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப குளிச்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு மணி நேரம் குளிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் அந்த சாப்பிட்டதெல்லாம் நான் சொன்னேன் செமிச்சிரு சொன்னா இல்லையா உங்களுக்கு. 3 மணிக்கு சாப்பிட்டோம், இப்ப 4 மணி ஆயிட்டு பசிக்குது, திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிட்டு. அந்த குளிச்சாலே போதுங்க உடம்புல இருக்கிற எல்லா கழிவுலாம் வெளியே போய் நம்ம வந்து ஒரு எனர்ஜியை ஃபுல்லா ஆயிடலாம். இப்ப போய் நம்ம விளையாட சொன்னா கூட அப்படி களத்துல இறங்கி அப்படி விளையாடலாம். அவர் மராத்தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாரு, நம்ம மோட்டிவேஷன் செய்யறதுல பேசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல், ஒவ்வொருத்தருக்கும் அது அவருங்க உடம்பு பார்க்க போறது. சரி, நம்ம இதை தாண்டி வேற ஏதாவது போற வழி இருந்துச்சுன்னா விளாக் எடுப்போம். இருக்குதுங்க, பல அட்வென்ச்சர் இருக்குது. நான் அதை வந்து நான் சொல்றேன். அந்த இது தெரியுதா உங்களுக்கு? இதை பாத்தீங்களா, அந்த இது ஸ்கையை பாத்தீங்களா, ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆரஞ்சு ஷேட்ல அடிச்சது சூரியன் டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கும். அந்த ஃபீலே நல்லா இருக்குங்க. எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு பார்க்கலாம். பறவைகள்லாம் வரும், வித்தியாசமான பறவைகள்லாம் வரும். ஆனா இந்த இது இருக்கனால கஷ்டம், தாமரப்பு இருக்கு அந்த இது. ஆமா, சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்து இதுல என்ன இருக்கு, ஏதாவது காட்டுறாங்களா பார்ப்போம். அடுத்து நம்ம போறோமா வேற இடத்துக்கு? விளாக முடிச்சிடலாமா? இல்ல அடுத்து பாதைகள் இருக்குது. இந்த அப்படியே இந்த ஆறு ஓடுது இல்ல, அந்த பாதைகள்ல போனோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். பழைய கிராமங்களை பார்க்கலாம். அந்த பில்டிங்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிய படத்தெல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு பழைய பில்ட் பண்ண கிராமங்களா இருக்கும், மிகவும் அழகா இருக்கும். சரி, ஓகே, நம்ம போற கிராமத்துக்கு போய் அடுத்து இதை நம்ம பார்க்கலாம். ஓகே டன். ரோடே வித்தியாசமா இருக்குது. இது வந்து இப்போ இடையில போட்டு கிராம மக்களுக்கு உபயோகம் படுற மாதிரி போட்டுக்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட நீங்க கிராமங்களுக்கு வந்து எமர்ஜென்சியா எந்த விஷயம் நடந்தாலும் அந்த டைம் ரோடு கிடையாது, ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஆமா, முன்னாடி ரோடு இந்த மாதிரி இருக்காது. அதனாலேயே எத்தனையோ கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேறி ஒவ்வொரு இடமா பிரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகி. ஆனா இந்த டேங்க்லாம் நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும். பாத்தீங்களா, சென்னையில இந்த மாதிரி இடம்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த டேங்க்லாம் ரொம்ப ரேர். அது இருந்தாலும் ரொம்ப உச்சகட்ட லெவல்ல பெரிய சைஸா தான் இருக்கு. இந்த மாதிரி டேங்க்லாம் பார்க்க முடியாது. இது தண்ணி இல்லாத டைம்ல வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நான் சொன்ன கிராமத்தை பாருங்க, இதான் அந்த கிராமம். ஆக்சுவலி என் நண்பன் ஒண்ணு சொன்னா, இந்த மஸ்ஜித் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது வந்து 1935ன்னு சொன்னான். சுதந்திரோட கிடைக்கல, சுதந்திரம் அப்பவே கட்டப்பட்டாச்சு. நான் நம்பவே இல்லை இதை. நான் சொன்னேன், அவன் நம்பவே இல்லை. நான் கூட 1945 ஃபர்ஸ்ட் சொன்னேன், பட் இது 1935லேயே கட்டிட்டாங்க. 1935ல. அதாவது இந்த கிராமம் எப்படின்னா, கிராமத்துல ஒரு 50 வீடு 50ல 100 வீடு இருக்கும் வச்சுங்களேன். 1935ல வந்து எதுவுமே இருந்துக்காது, இது மட்டும்தான் இருந்திருக்கும், இருண்ட காடா இருந்துக்கும். இப்பவும் இந்த கிராமம் வந்து டெவலப் இல்லாத ஒரு கிராமம். காரை பார்த்து நம்பிட போறாங்க. காரு இருக்கு, காரு தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. இதுவே இருக்கு பாருங்க. இது கூடமே 1984ல வந்து நம்ம பள்ளிவாசலுக்குள்ள போறோம். இந்த புதுப்பிக்கும் போது கூட நானும் பிறக்கல, என் ஃப்ரெண்டும் பிறக்கல. இது புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1984ல. அதாவது அந்த காலத்தை பில்ட் பண்ணிக்கிறத வந்து அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி, அந்த தூண்லாம் பாருங்க, தூணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இது மாதிரி கம்பீரமா இருக்கு. சொல்லுங்க, கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு. அதை காட்டிங்களா, அந்த இது ஹவுதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த ஹவுது குளத்துல தண்ணி அந்த மாதிரி ஒரு இது வந்து தண்ணி டேங்க் மாதிரி சுத்தம் செய்யக்கூடிய இடம். நம்ம ஒழுசி இந்த முகத்தெல்லாம் கழுவாங்களே இஸ்லாமியர்கள், அந்த பயன்பாட்டுக்காக வச்சுக்கிறாங்க. இந்த பழைய இதுலயே வச்சுக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த கண்டென்ட் நம்ம வேற எங்கேயாவது போகும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேற கண்டென்ட் எது. அடுத்தது மீன் இருக்குதுங்க, புரோட்டா. குறும்பூர்ல ஃபேமஸ். ஆமா, சரி, ஓகே, முடிச்சிடலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஊரை பத்தி சொல்லுங்க. எங்க ஊர் பேரு பறையூர். ஓகே, உங்க பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பேரா சொல்லுங்க. என் பேரு முகமது சமீர். என் பேரு ஃபவாஸ் ஆஹில். என் பேரு அர்கான். நீங்க வாங்க, இந்த கேமராக்குள்ள வரவே இல்லையா? உள்ள வா. இவன் பேரு லையா. சரி, உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்? நாங்க தான் எப்பவுமே கில்லி. நாங்க ஊர்ல தீயா பறப்போம் ஊர்லலாம். சரி, உங்க தெரு பேர் என்ன ஏரியா இது? தெரு தெற்கு தெருக்குள்ள வந்தா நம்ம தான் கில்லி. நம்மள மிஞ்ச ஆள் இல்லைன்னா. சரி, இங்க ஒரு குளம் தான், இதை வேற குளம் எதுவும் இல்லையா அந்த குளிக்கிறதுக்கு? அங்க
வாய்க்கால் மட்டும் தான் இருக்கு. ஆ. அந்த பழம் இந்த பழமா? ரெண்டு பழம். இந்த பக்கம் எது இருக்குது? அந்த பக்கம் நேரா இந்த பக்கம். இந்த பக்கம் நேரா போய் அந்த சைடு போனீங்கன்னா அங்க ஒரு பாலம் வரும். அங்க வாய்க்கால். அங்கே குளிக்கலாமாங்க? குளிக்கலாம். நீங்க எங்க குளிப்பீங்க? அதிகமா குளிக்காதீங்க. இங்கதான் கல்வாய்க்காலுக்கும் போலாம். அது எங்க இருக்குது? அது யாரல் ரேஷன் கடை யாரல். அங்க போய் பெரிய பாலம், இங்க இருந்து நேரா போய் அங்க போனா பெரிய பாலம். ஆமா அது அந்த வழியா நேரா போனா கல்வாய்க்கால் வந்துடும். கொஞ்சம் குட்டியா இருக்கும். குளிக்கிறது இந்த உங்களுக்குள்ள ஒரு தர்கா ஒண்ணுக்கும்ல, ஒரே ஒரு தர்கா. அந்த அங்க அந்த சைடு இருக்கும்ல, அங்கதான் குளிப்போம் அதிகமா. அது பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல, அங்கதான் குளிப்போம். எங்க ஸ்கூல் படிக்கிறீங்க? நால்மாவடி காமராஜர். நால்மாவடி ஸ்கூலா? நான் வந்து நால்மாவடி தான் பிஎன்கே. பிஎன்கே எங்க இது? பிஎன்கேல பணிக்கு நடார் குடியிருப்பு. அங்க நான் இந்த ஸ்கூல். நீ இந்த ஸ்கூலா? சூப்பர் சூப்பர். எங்க ஸ்கூல் இருக்குது? இங்க லாஸ்ட்ல பஞ்சாயத்து யூனியன் மிடி ஸ்கூல் அங்க இருக்குதோ? எல்லாம் ஓதிட்டு வரியா? மாசம் முடிஞ்சிட்டு அது டியூஷன் போணுமே. டியூஷன் லீவ். விளையாட்டு இல்லையா? விளையாட்டுல என்ன விளையாடுவீங்க? விளையாடுறதா இருந்துச்சு. கபடி, கிரிக்கெட், கபடி. வேற அவங்களே புதுசா ஏதாச்சும் உருவாக்கி விளையாடுவோம். ஓடி பிடிச்சி அவன் பேச ஆசைப்படுறான். என்ன பேசணும் உனக்கு? நீ பேசு. உங்க ஊரை பத்தி பெருமையா சொல்லு. தெற்கு தெருவே சொல்லு. பறையூர். என் பேர் ரையா. தீயா இருப்போம். ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது வர மாட்டேன்னு சொன்ன அந்த பையன் தெரியாம அந்த ஒருத்த நிக்கிறான். அவன் வர மாட்டேன். அவன் பேர் என்னது? சரி சரி. அப்படியா? 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 கையில வச்சுக்கோ. நல்லா இருக்கும். கீழே போட்டுறாத. சரி, அப்ப போகுது தம்பி. இன்ஷால்லா வீடியோல பாருங்க, யூடியூப்ல பாருங்க. ஓகே ஜாக்கல்லா. இது உள்ள இருக்கிற சார்ஜ். பை பை. வந்து சாப்பிடணும்னு சொன்னார் பரோட்டா கடையில். கூட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்கும் இங்கே? அதாவது இந்த ஏரியாவில் கூம்பூரில் பாய் பரோட்டானா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். இங்கே பொறையூர் வந்து பரோட்டா சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க. பரோட்டா பாருங்க, ஒரு டேஸ்ட் ஒன்று சாப்பிட்டு பாருங்க. சொல்லு. நான் சொல்லணும்ல, நானும் சாப்பிட்டு போகிறேன். இல்லை, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். அப்படியா? சரி, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நண்பன் சாப்பிட போகிறான். சாப்பிட சொல்லுங்களா? ஆமாம், சுடுது. நம்ம சூடாக சாப்பிட்றது தான் வந்துடும். ஆனால் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. கடை பக்கம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சாப்பிட்ற மூடில் போயிட்டேன், வீடு எடுக்கிற மூடு இல்லை. ஸோ அடுத்த வீடியோ உண்மையிலே பாய் கடை பரோட்டா அது சாப்பிட்டு வெளியே வந்துக்கிறான். மச்சான் ரிவ்யூ சொல்லுவான். மிச்சம் நல்லா இருக்குது மச்சான் பாய் கடை பரோட்டா. ஆனால் 40 வருஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களோ? இல்லை, ரெகுலராக வந்துக்கிறேன். நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ தான் பேசிக்கிறோம் அவர்கிட்ட. ஆனால் அந்த அதாவது 2 மணிக்கா வந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கறி அதுக்கும் புரோட்டாக்கு வச்சு அடிச்சா வச்சுங்களேன், அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு கொடுக்க நாக்கு அடிமையாயிரும். அதுக்கு லேட்டாக வந்துட்டோமே. அது மட்டும் இல்லாமல் இவங்க 8-9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணின்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், அதாவது காலைல வந்து 11 மணிலேருந்து புரோட்டா ஆரம்பிக்குது. 2 மணிக்கு அந்த ஆட்டுக்கறி. அதுலேருந்து நைட்டு 8 மணிக்கு. வீக்கெண்ட் சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே அவங்க 6 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். சண்டே வந்து மேபி க்ளோஸ் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கடையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அப்படி போங்க ஒரு பக்கம். ரொம்ப சிம்பிள். இதான் வந்து அந்த கடை. நீங்கள் உட்காந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஆர்டர் வேஸ்ட் வேணால் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சின்ன கடை தான். சரி போதுமா? டே ஃபுல்லாக ஒரு கேமரா என்ன எடுக்க சொல்கிறேன்? ஸ்டார்டிங் நான் தானே எடுத்தேன். அப்போ எண்டிங் அவர் தானே முடிக்கணும். ஒரு கேமராமேன் கரெக்டாக பிடிப்பாரு.
அவர் பல வீடியோ எடுத்துக்கிறாரு நினைச்சு அவர்கிட்ட கொடுத்தேன். எனக்கு செல்ஃபி கேமராலாம் பிடிக்கலாம் தெரியாது. அவர் என்ன நீங்க தான் சொல்றாரு, எக்ஸ்பர்ட். நான் பிடிச்சேன், போகும்போது நீ பிடிங்கன்னு சொல்றாரு. ஆமா, சரி, அவர் சந்தோஷம் நிறைவேற்றியாச்சு. சரி, எங்க ட்ரிப் இது வரைக்கும் நான் vlog போடக்கூடாது. இந்த இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் போட வச்சு தெரியும். vlog போட்டே ஆகணும் சேனல். அவர் என்ன சொல்றாரு ஆக்சுவலி என்னண்டா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட மாட்டேன், இந்த ரிவ்யூவோ இது சம்மந்தமா போட மாட்டேன்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன், இது மக்களுக்கு ரீச் ஆகணும், நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது மக்களும் அதை பார்த்து அவங்களும் அனுபவிக்கணும், அந்த சந்தோஷம் கிடைக்குது, அது ஒரு சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல ஃபியூச்சர்ல மச்சானோட போட முடிஞ்சா போடுவோம், இல்லாட்டா போற மாதிரி போடுவோம். நம்ம சந்திச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மறக்காம. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மச்சான் சூப்பரா போடுவான். அடுத்த கண்டென்ட்லாம் பக்காவா இருக்கும். அடுத்த இதுல சந்திப்போம்.